ஹலோ எவ்ரிவன், பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ₹2082 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி இன் டயர் மேனுஃபேக்சரிங். இந்த கம்பெனி வந்து 1987ல ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி ஓவர் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த கம்பெனி வந்து மேஜரா வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து டயர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் மல்டிபிள் சேனல்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு. இந்த கம்பெனியோட மேஜர் 160 கண்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பண்றாங்க. கிளைண்ட்ஸ் லைக் ஃபெராரி, ஜேசிபி, நியூ ஹாலண்ட் இந்த மாதிரியான மேஜர் கிளைண்ட்ஸுக்கு இவங்க வந்து டயர் சப்ளை பண்றாங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் இருக்கு. தென் இந்த கம்பெனி வந்து எய்மிங் அரௌண்ட் 23,000 crores by 2030. ஸோ ஒரு நல்ல கம்பெனி. மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி இருக்கிற கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 2082. இது வந்து லோ வந்து 1970, ஹை வந்து 2775. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி தான், அரௌண்ட் 10% தான். ROCE 11.2. இந்த கம்பெனியோட ட்ரேடிங் பாருங்க, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே, கம்பெனி ஹாஸ் மெயின்டைனிங் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே ஆஃப் 21.5, 3.67 டைம்ஸ் புக் வேல்யூல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி 13.2%. இதெல்லாம் இந்த கம்பெனியோட கான்ஸ். மேஜர் கம்பெனிஸ் பாருங்க, MRF, அப்போலோ டயர், சியட், ஜேகே, டிவிஎஸ், குடியர். இந்த கம்பெனியில ஒன் ஆஃப் த கம்பெனி பாலகிருஷ்ணா. இந்த கம்பெனி வந்து அரௌண்ட் ROCE ஆஃப் 11.18 இருக்கு. ரிசல்ட்ஸுக்கு போயிடலாம். இன்னைக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தலாம். ஜூன் 26ஓட ரிசல்ட்ஸ், அதாவது ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 3,455 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து அதர் இன்கம் வந்து 100 crores போட்டிருக்காங்க. இது செக் பண்ணணும் ஆக்சுவலாக அதர் இன்கம் என்னன்ட்டு. அதர் இன்கம் பற்றி டீடைல்ஸ் இல்லை. இட் இஸ் ஓகே. பட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 451 கோடி, 299 கோடி லாஸ்ட் குவார்ட்டர் பண்ண இந்த கம்பெனி 451 கோடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் இந்த கம்பெனி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் சம்மரி கொடுத்துடலாம். பாருங்க, 2015 2026 வரைக்கும் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பார்த்தா ஒரு 3,813 கோடி சேல்ஸ் பண்றது இந்த கம்பெனி 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 10,823 கோடி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி பை 2030ல கிட்டத்தட்ட 23,000 கோடி பண்ணணும்னு எய்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பாருங்க, 473 கோடி இருந்த கம்பெனி இப்போ வந்து 1,243 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் குட் ஒன்லி. அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் பாருங்க 1.5% இருக்கு. ஸோ நல்ல கேஷ் ஃப்ளோஸ் வச்சிருக்காங்க. தென் ROCE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அரௌண்ட் 11, 17, 16 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கோட பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி. ஸோ ஒன் டே இன்னைக்கு ரிசல்ட் வந்தோன்னே என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் ரிசல்ட், பிகாஸ் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ். ஸோ பட் 3 months சார்ட் பாருங்க, இது வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த லோவஸ்ட் பாயிண்ட் 974. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து 2013 இருந்து 2081 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த டவுன் ட்ரெண்டை டச் பண்ணிட்டு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 2252. பிப்ரவரியில் 2716 போயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். 2716 பிப்ரவரினா டிசம்பர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். செப்டம்பர்ல எவ்வளவு 223 கோடி. லாஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் ஒரு 5% ப்ராஃபிட் கம்மியா பண்ண கம்பெனி டிசம்பர் மாதம் 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 450 கோடி பண்ணியிருக்காங்க. அப்போ டிசம்பர் ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் வந்திருக்கும். ஸோ அதனால தான் பிப்ரவரி மாதம் பாருங்க, பிப்ரவரி 10th 2716 வரைக்கும் போயிருக்கு. ரிசல்ட்ஸ் எப்போ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து ஜான் 28 பாருங்க, 28க்கு அப்புறம் 29 அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2716 வரைக்கும் போயிருக்கு. 2716 போனதுக்கு மேஜர் ரீசன் வந்து கமிங் டு ஓவர்வியூ. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 40%. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்ட்ல எப்படி இருக்காங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல 300 கோடி பண்ண கம்பெனி இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 451 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் 50%. இதுக்கும் பாருங்க 40% பண்ணப்போ கிட்டத்தட்ட என்ன லெவல் போச்சு, 2700 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து ஜூன் ரிசல்ட்ஸ் பாருங்க, அது ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 451 கோடி, 50% ப்ராஃபிட் க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ பாருங்க, 2,900 இருந்து 3,500 கோடி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஆல் டேர்ம்ஸ்ல பாக்குறப்ப மேஜர் எவ்வளவு போயிருக்கு, சப்போர்ட் 3,300 வரைக்கும் போயிருக்கு. பட் 3,300 வரைக்கும் போகாது. நம்ம டெஃபினட்டா வந்து இந்த பீக் டச் ஆகும். இமீடியட்டா இந்த பீக் டச் ஆகும் 2,252. தென் இட் வில் ரீச் பை 2,700. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், இமீடியட்டெல்லாம் ஆகாது. பட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு இது ஒரு நல்ல லெவலில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 10% வச்சுருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் இந்த ஸ்டாக்கை நல்லா ரிவ்யூ பாருங்கள். இன்னும் டெக்னிக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்கள். தென் இதோட பேசிக் ப்ரொஃபைல் பாருங்கள். ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் இப்போ பெட்டர் பொசிஷனில் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸில் ஸோ ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது லாஸ்ட் 1 வீக்காகவே. மந்த் ஆன் மந்த்தும் ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல இப்போ பேரிஷில் இருக்குது. பட் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்த உடனே வந்து அரௌண்ட் ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 68 புள்ளி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட செக் பண்ணுங்க வெதர் இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா.
ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், எந்த மாதிரியான ப்ராஃபிட் growth இருக்கும் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் யூ டிசைட். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. உங்களோட எஜுகேஷன், உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வீடியோ தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.